லக்னாதிபதி பலவீனமானால் வாழ்க்கை ஏன் தடுமாறுகிறது? வாழ்க்கை எதற்காக சிலருக்கு எப்போதும் போராட்டமே? எதற்காக சிலரின் முயற்சிகள் பலன் தராமல் போகின்றன? அதற்கான காரணம் பெரும்பாலும் லக்னாதிபதியின் பலவீனம்தான். லக்னம், அதுதான் மனிதனின் உயிர் ஒளி. அந்த ஒளிக்குத் தலைவனாக இருப்பது லக்னாதிபதி. அவன்தான் மனதின் தைரியம், உடலின் வலிமை, நம்பிக்கையின் அடித்தளம். லக்னாதிபதி பலவீனமானால் அந்த மனிதனின் வாழ்க்கை ஒரு சுழலில் சிக்கிய கப்பல் போலியாகிவிடும். சுற்றிலும் வழிகள் இருந்தாலும் ஒரு திசை கூட தெளிவாக தெரியாது. எத்தனை முயன்றாலும் தடை, தாமதம், வாய்ப்பு இல்லாத நிலை. சிறு வாய்ப்பு வந்தாலும் அது அவர்களின் கையில் நிலைக்காது. மனதில் நம்பிக்கை வந்தாலும் அதை உடைக்கும் சூழ்நிலைகள் தொடர்ந்து வரும். அதுதான் லக்னாதிபதி பலவீனத்தின் விளைவு. இவர்கள் மற்றவர்களை விட திறமைசாலிகள். ஆனால் அவர்களின் திறமை வெளியில் பளிச்சென தோன்றாமல் மறைந்துவிடும். மற்றவர்கள் முன்னேறும்போது இவர்கள் ஏன் நில்லாமல் போகிறார்கள் என்று கேட்பார்கள். அது அவர்களின் கர்மம் அல்ல, அது அவர்களின் லக்னத்தின் ஒளி குறைவு. லக்னாதிபதி பலவீனமானால் மனிதனின் திசைதான் மங்கிவிடும். அவர் செய்யும் முயற்சிகளுக்குப் பிறகு பலன்களை திசைகள் தள்ளி வைக்கும். சூழல் விரோதமாகவும் நெருங்கியவர்கள் தூரமாகவும். நம்பிக்கை உடைந்தாலும் மீண்டும் முயற்சிக்க வேண்டிய நிலையில்தான் இருப்பார்கள். லக்னம் வலிமை பெறும்போதுதான் வாழ்க்கை திசை பெறும். அதற்காக வழிபாடு, பரிகாரம், தர்ம வழியில் நடப்பது மூன்றும் அவசியம். லக்னாதிபதியை வலிமையாக்கும் நன்மைச் செயல்கள்: பிறருக்கு உதவுதல், உண்மையை நிலைநாட்டுதல், தன்னம்பிக்கையுடன் வாழ்தல். லக்னம் பலம் பெறும்போது கர்மம் தாமதித்தாலும் தடை இருந்தாலும் வெற்றி தவிர்க்க முடியாதது. ஏனெனில் லக்னம்தான் வாழ்க்கையின் ஒளி. அந்த ஒளி பிரகாசித்தால் இருட்டு தானாகவே விலகும். உங்களுடைய லக்னாதிபதி யார் என்று தெரிந்து அவரை இயக்கி முன்னேற்ற வாழ்வை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.